பண்ணிட்டாங்க. 2 டைம் ரீயூஸ்டு வந்து மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 3வது டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த தப்பை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா யூடியூப் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே இந்த தப்பு பண்ணுறீங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதே தப்பு தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி டைலர் பிசி என்டர்டெயின்மெண்ட் 60,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட இருக்காங்க. அவங்க சேனல் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தப்புல இருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஸோ கண்டிப்பாக ரீயூஸ்டுனா என்ன, மானிட்டைசேஷன் பாலிசினா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோ கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு டீப்பாக பார்க்கலாம். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பிரச்சனை பின்பு உங்களுடைய சேனலுக்கும் நடக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேனலை எடுத்து வச்சுருக்கேன். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ரீயூஸ்டு அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில சேனல்ஸ் கிட்ட ஐடியா கேட்டு அந்த ரீயூஸ்டு எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு திரும்பவும் அப்ளை பண்ணியிருக்காங்க. திரும்பவும் மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இப்போ 3வது டைம் வந்து நான் அப்பீல் பண்ணவா இல்லை வேணாவான்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களுடைய உழைப்பு இது போல் வீணாக வேண்டாம். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் மேலே ஒரு சேனல் காமிக்கிறேன் பாருங்க, டைலர் பிசி என்டர்டெயின்மெண்ட். அவங்களுக்கும் இதே பிரச்சனை வந்திருக்கு. அவங்களுக்கு நான் வந்து எல்லா வித டவுட்ஸும் கிளியர் பண்ணி இப்போ ஓரளவு நல்லா வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரீயூஸ்டு வர நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ நான் செக்ஷனாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சக்ஸஸாக யூடியூப்பை ரன் பண்ணணும்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ எதெல்லாம் டிலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீயூஸ்டு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மற்றவங்களுடைய கண்டென்ட்டை எடுத்து போடக்கூடாது. நீங்கள் கைன் மாஸ்டர் மற்றும் இன்ஷாட்டு விஎன்னு எந்த வேறு எங்கே இருக்கிற சோஷியல் மீடியாவில் இருக்கிற மியூசிக், இமேஜ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்பு எதுவுமே எடுத்து போடக்கூடாது. அப்படி போட்டாலும் பிரச்சனை வரும். ஸோ காப்பிரைட் இல்லாமல் நம்ம எப்படி மியூசிக் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நீங்கள் மற்ற சோஷியல் மீடியாவில் இருந்து இமேஜோ இல்லை ஏதாவது ஃபோட்டோ வீடியோ ஏதாவது எடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதனால் என்ன பிரச்சனை வரும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதுக்குண்டான வீடியோவும் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இவங்க ரீயூஸ்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஸோ ரீயூஸ்டு பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது எல்லாருமே பாருங்கள். யூடியூப் சைடு வந்து காப்பிரைட் கிளைம் வந்து யூடியூப் சைடு கொடுக்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூடியூப் என்பது ஒரு சோஷியல் மீடியா. ஆனால் காப்பிரைட் கிளைம் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வீடியோவை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கிளைம் கொடுப்பேன். ஸோ இதுக்கு பேர் தான் காப்பிரைட் கிளைம். ஆனால் ரீயூஸ்டு என்பது இப்போது நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன். ஸோ நான் உங்களுக்கு கிளைம் கொடுக்கல, நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை எடுத்து போடுங்க அப்படின்னு நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன். ஸோ நான் கிளைம் கொடுக்கலனாலுமே யூடியூப் என்ன நினைக்கும்னா இது ரீயூஸ்டு. பிகாஸ் அந்த வீடியோ என்னுடைய சேனல்லையும் இருக்குது, அவங்களுடைய சேனல்லையும் இருக்குது. ஸோ அதனால் ரீயூஸ்டுன்னு கொடுத்துடும். ஸோ உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை இல்லை, என் ஃப்ரெண்டு தான், நான் வீடியோ எடுத்து போடலாம், அந்த மாதிரி வீடியோவும் நீங்கள் எடுத்து போடக்கூடாது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். டைம் இருந்தால் பொறுமையாக என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத பாருங்கள். உங்களுடைய ரீயூஸ்டு கண்டென்ட் எதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் க்யூர் பண்ணுங்கள். இது அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் இந்த அளவுக்கு கிளியராக உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ கவலைப்படாதீங்க. உங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு உங்களுடைய மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது கூடவே இருந்து, அதாவது உங்ககிட்ட நான் சொல்லி கொடுத்து உங்களை கைட் பண்ணி உங்கள் மானிட்டைசேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ கவலைப்படாதீங்க. நான் சொன்ன விஷயத்தை அனைத்தும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் அப்போ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ வந்து டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது எந்த அட்ரஸ் கொடுக்குறது, ஸோ ப்ரெசன்ட் அட்ரஸ் கொடுக்குறதா இல்லை பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் இருக்கிற அட்ரஸ் கொடுக்குறதா, இல்லைனா நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா பேன் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும், ஸோ இப்போ இருக்கிற அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய பிளேலிஸ்ட் மானிட்டைசேஷன் எப்படி அப்ளை பண்ணுவது அதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம், என்னுடைய பிளேலிஸ்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா
மானிட்டைசேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு சில சேனல்ஸில் இந்த விஷயத்துக்காக தான் பணம் கேட்குறாங்க. ஸோ மானிட்டைசேஷன் வந்து கரெக்ஷன் பண்ண பணம், சேனலை கஸ்டமைஸ் பண்ண பணம், நெக்ஸ்ட் உங்கள் சேனல் வளர்கிறதுக்கு பணம். நம்ம சேனலில் நீங்கள் அதெல்லாம் தர தேவையில்ல, வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்காதீங்க. ஸோ நான் சொன்ன விஷயத்துக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்ஷாட் கைன் மாஸ்டர் அந்த மாதிரி இடத்துல இருந்து மியூசிக் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் நேற்றுக்கு போட்ட வீடியோவில் ரொம்ப டீப்பாக சொல்லியிருப்பேன். என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த்தாக தான் இருக்கும், ஆனால் பல விஷயங்கள் இருக்கும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் உங்களுடைய டவுட்டை ஏதாவது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை உங்கள் சேனலில் ஏதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை நேற்று போட்ட வீடியோவை பாருங்கள். ஸோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்குள்ளே போய் ஏதாவது ஒரு வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்காகவும் வீடியோ ரெடி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.